Hi guys, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நான் தான் உங்கள் சிவா. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃபுக்கு உதவுற சிம்மியை க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுவும் ஈஸியாக லோ காஸ்ட்டில். இந்த பாருங்கள், இது எவ்வளோ எண்ணெய் கரையாக இருக்குது. இந்த க்ளீன் பண்ண தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம ஈஸியாக தொடச்சிடலாம் கைஸ். இந்த பாருங்கள், நமக்கு தேவையான பொருள் வாஷிங் சோடா ஒரு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கோங்க, லெமனு. அடுத்து இந்த மாதிரி நீங்கள் பேப்பர்லாம் போட்டு கிச்சன் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணுற ஏரியாவுக்கு. நம்மளுக்கு மெயினாக ஹாட் வாட்டர் வேணும். ஹாட் வாட்டர் கொஞ்சம் சூடாகவே கொஞ்சம் போகாத மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக எடுத்துக்காதீங்க, அப்புறம் க்ளீன் ஆகாது. ஸோ வாங்க க்ளீனிங் ப்ரொசஸ்க்கு போகலாம். சுத்த ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சு சுத்த நீங்கள் கொஞ்சம் ரொம்ப சூடாக எடுத்து வைக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு லெமனு. இது வந்து இது பேக்கிங் சோடான்னு வாங்க. இது பேக்கிங் சோடா எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வாங்க, இது இப்போ எப்படி காய்ச்சல் சொல்லித்தரேன். இதை நீங்கள் கை வச்சுக்கோங்க காய்ஸ். நெக்ஸ்ட்டு இதை வந்து இந்த சைடு திருப்பினீங்கன்னா ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். இது அப்படியே இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேப்பரில் வச்சுக்கலாம். இதை பேப்பரில் வச்சுட்டு ரெண்டுத்தையும் கழட்டிக்கலாம். இதுவும் அதே சேம் தான். கழட்டி நீங்கள் இழுத்தீங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட் உங்கள் சிங்க் எதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி பேப்பர் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இதில் இருக்குன்னா இந்த கரையெல்லாம் இதை மாட்டிக்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இது ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ கைஸ், இந்த சிசரை என்ன பண்ண போகிறோம்னா கிட்ட இந்த கிளாம்ப் போட்டு இந்த கிளாம்ப் ஒன்று தெரியும், இந்த மாதிரி ஹூக் மாதிரி இதுக்குள்ளே நீங்கள் விட்டு இப்படி லிஃப்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதே சேம் தான் இந்த சைடும். அந்த கிளிப் இங்கே இருக்கும். லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏன் ஓவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இது இருக்கா, இதை வந்து இங்கே சேஃபாக அடிக்கணும். இந்த சைடு இப்படி இது பூட்டி இருக்கும். கரெக்டாக பிடிச்சி நீங்கள் எப்படி இழுத்துடக்கூடாது கைஸ், சேஃப்டாக இந்த தள்ளிட்டு இழுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து 3 லேயர் இருக்கும். ஒரு லேயர், இந்த செகண்ட் லேயர் தான் ரொம்ப டேஞ்சரானது. கிட்டக்காமி பாருங்கள், ஸ்பைக்ஸ்லாம் தெரியுதா. இந்த ஸ்பைக் கையை பட்டுச்சுன்னா கையில் எதுவுமே அடிப்படும். ஆமாம், இது கரெக்டாக இருக்கும் கைஸ். ஸோ கைஸ் இது பாருங்கள், இதான் 3rd லேயரு. கீழே லேயர் இதுதான். இதுதான் டவுன் மோஸ்ட் லேயர். இதில் தான் எல்லா அழுக்கும் இருக்கும். இதான் நம்ம தள்ளி வச்சிடலாம். ஸோ இதுதான் இந்த சிமிக்கின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான். நீங்கள் இதை எடுத்து நம்ம பார்க்கணும். இது இருக்குல்ல, இதுதான் டவுன் மோஸ்ட் பார்ட்டு. அதனால் நீங்கள் இந்த பார்ட் வச்சு பண்ணணும். நம்மளுக்கு வந்து டெஸ்ட் இருந்தால் ஈஸியாக இருக்கும் கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக உள்ளே விட்டு இப்படி கரெக்டாக இருக்கும். பிகாஸ் சிசர் வந்து ரொம்ப இதுவாக வீக்கான மெட்டீரியல். இது நம்ம லைட்டாக அதை பெண்ட் பண்ணாலே பெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதையும் அதே மாதிரி பண்ணிட்டு பண்ணோம்ல, இது தள்ளிட்டாக ஓப்பன் ஆகிடும் கைஸ். இது இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல கேதர் பண்ணி வச்சிடலாம். நம்ம வந்து 2 ஃபில்டரையும் ஒரே இடத்துல க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு ஃபில்ட்ரு மட்டும் எடுத்து உள்ள வச்சிடலாம். ஒரு ஃபில்டர்னா 3 பார்ட்ஸ் இருக்கும் கைஸ். ஓகே, வச்சாச்சா. நெக்ஸ்ட் தள்ளி கைஸ், நம்மளோட ஹாட் வாட்டர் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். லெமனை ஃபஸ்ட்டு நம்ம இந்த சோடா ஊற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் போய்ட்டு ஆப்போ சோடா இல்லை பேக்கிங் சோடா ரெண்டு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஊற்றுற அந்த மாதிரி புகையாக வருதா, மிக்ஸ் பண்ணிக்கோங்க லெமன்லேயே. அதை ஃபுல்லாக அந்த மாதிரி நோரே வந்து கைஸ். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஹாட் வாட்டர் எடுத்து இந்த இதில் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றுறோம், அது போய் ஊற்றணும். அது 4 கார்னரும் கரெக்டாக போய் ஊற்றணும் கைஸ். நீங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த ஃபார்மேட் ரெடியாக இருக்குது கைஸ். ஸோ கைஸ், நம்ம அதை கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ விஷாக தெரியும். உங்களுக்கு இதில் பார்க்குறதுனா அப்படி தெரியல, இதில் பார்த்தா அப்படி தான் எல்லோ விஷாக தெரியும். ஸோ நம்ம நல்லா ரப் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ரொம்ப சூடாகக்கூடாது கைஸ். ஸோ கிட்ட இந்த லெமன் நம்ம டிப் பண்ணிடணும். அடுத்து இது வாங்க. ஸோ இப்படி தெரியும் கைஸ். நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் கையில் சொல்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் கைஸ். அதுக்கு நீங்கள் ரொம்ப சூடெலாம் வைக்காதீங்க. ரொம்ப சூட வச்சிடக்கூடாது, ரொம்ப கம்மி சூட வச்சிடக்கூடாது. எல்லாம் ஃபுல்லாக தேய்க்கணும் கைஸ். எல்லாம் டிப் எடுத்துட்டு இதை ஊற்றி இப்படி தேய்க்கணும். பாருங்க கைஸ், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சா. ஸோ கைஸ், நம்ம வந்து அதில் ஃபுல்லாக டிப் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரொம்ப ஓவர் பண்ணாதீங்க.
அடுத்தது ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ளீனிங் ஸ்பாஞ்ச் தான். நெக்ஸ்ட் அதை வச்சு இப்படி எடுத்துங்க. இது வச்சு பாருங்க எல்லாருக்கும் போயிருக்கு பொறுமையாக. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தான் கைஸ். நிறைய ப்ராசஸ் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தான். இன்னும் 2 ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் 3 ட்ரை பண்ணுறது தான் லாஸ்ட் ப்ராசஸ். இது ரொம்ப ஈஸி தான் கைஸ். ஒரு லைக் பண்ணுறேங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி கார்னரில் அழுக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி அழுக்கெலாம் க்ளீன் பண்ண ஆடி சொல்கிறேன். இந்த ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, இதில் வந்து உங்கள் ஃபிங்கர் இது இப்படி வச்சுக்கோங்க நீட்டாக. இப்போ இது கட்டு இப்படி வச்சுட்டு இப்படின்னு தைச்சிங்கன்னா கரெக்டாகிடும். இதில் நீங்கள் போய் சேஃபாக இருக்கணும் கைஸ். மேலே இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருக்குங்க. இந்த மாதிரி ஓட்ட இருக்கக்கூடாது கைஸ். ஏன் தெரியுமா? இதை பாருங்க, இப்படி பண்ணும்போது சைடில் இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கைஸ். இது இந்த சைடில் ஷார்ப்பாக இருக்கும். இதை விட ஷார்ப்பான லேயர் தான் செகண்ட் லேயர். இந்த லேயர் ரொம்ப ஷார்ப்பானது. நீங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோஸாக இருக்கும். இல்லை இதோட பரவாயில்ல. இதில் கம்மியாக இருக்கும். அது ஸ்பைக்ஸ் அதிகமாக இருக்கும். வாங்க இப்போ இதை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக வந்துடும். நம்ம செகண்ட் லேயர் முடிச்ச உடனே க்ளீனாக இருக்கும் கைஸ். பாருங்கள், இது கை வச்சுன்னு இது பண்ணும்போது எல்லாருக்கும் போயிடும். பாருங்க கைஸ். இப்போ பாருங்க, நான் உங்கள் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். அப்புறம் பாருங்க. பாருங்க கைஸ், ஃபுல்லாக போயிடுச்சு எல்லாமே. இங்கே சைடு இருந்தது எல்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம என்ன ஃபுல்லாக தண்ணி ஊற்றும் போது எல்லாமே வெளியே போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தண்ணி ஊற்றும் போது காமிக்கிறேன். A few moments later. ஸோ கைஸ் ப்ரஷ் வச்சு பண்ணுறோம். இதே நம்ம ஃபார்முலாவில் கிளிக் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து லைட்டாக இது ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு பொண்ணு ஊற்றின க்ளீன் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக க்ளீன் ஆகாது. சொட்டை ஒன்று கைஸ், நீங்கள் ஒரே அடியாக ஊற்றிடக்கூடாது. ஸோ கைஸ் பாருங்க கைஸ், ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ நம்ம க்ளீன் பண்ண எப்படி வச்சு பாருங்க கைஸ். இது ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் தான். செகண்ட் வந்து ஒரு அட்டம் இருக்குது. அந்த அட்டம் முடிச்சா உடனே இது செம்ம க்ளீனாக ஆகிடும் கைஸ். இது க்ளீன் நீங்கள் அப்படி பார்க்கலாம். இது பாருங்கள், கம்பேரிசன் பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் இருக்கும்போது செகண்ட் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு லேயர் ஆஃப் க்ளீனிங் தான். இன்னும் செகண்ட் லேயர் எல்லாம் இருக்குது பாருங்கள் கைஸ். பாருங்க கைஸ், சர்ஃப் எக்ஸல் எனி டிஷ் வாஷர்ஸ். இதை பாருங்கள், சால்ட் இது கிறிஸ்டல் சால்ட்டை எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ தான் கரெக்டாக க்ளீன் பண்ண கரெக்டாக இருக்கும். அடுத்து ப்ரெஷ் எடுத்து சால்ட்டில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணதுலேயே சர்ஃபேக்ஸில் இது வச்சு எடுக்கவே இல்லையா? சரி, ப்ரெஷ்ஷை செடி காமிச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்படி தேய் காமிங்க. நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. லைட்டு தண்ணி சொட்டு விட்டுனே இருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சுட்டு ஸோ கைஸ் இப்போ நம்ம போகணும் பார்த்தீங்கன்னா சால்ட்டை டிப் பண்ணிட்டு இதெல்லாம் இப்படி சால்ட்டை டிப் பண்ணிட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் ரெடி ஸ்கிப் பண்ணி விடுங்க லைட்டாக. ஸோ கைஸ் நம்ம வந்து சால்ட்டு சர்ஃபெக்ஸ் எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம். இது வந்து நம்ம வந்து மற்றதெல்லாம் ஊற வைக்க வெயிட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் க்ளீன் பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம அடுத்து இதை ஒரு மாட்டு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதை க்ளீன் பண்ணலாம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டும் லாஸ்ட் பார்ட்டும் கழுவி ஊற வச்சாச்சு கைஸ். இப்போ தான் கைஸ் தேர்ட் பார்ட்டு ரொம்ப ஹார்டான பார்த்து கைஸ். இப்போ நம்ம அண்ணா பண்ண போகிறாங்க கைஸ். இதாங்க இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் கைஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து இருக்கிறது ரொம்ப ஹார்டானது. நெக்ஸ்ட்டு இதை சர்ஃபேஸ் டிப் பண்ணிடுங்க. ஹாட் வாட்டர் லைட்டாக இதில் வச்சுட்டு ஃபுல்லாக எடுத்து காமிச்சிடுங்க. நீங்கள் வந்து இது கரெக்டாக இது மட்டும் பிடிக்கணும் கைஸ். இதில் பிடிச்சிடாதீங்க. இதில் இந்த கப்பல் படுத்துறது தான் இந்த மாதிரி தான் நீங்கள் பிடிக்கணும். டைட்டாக பிடிச்சிக்கோங்க, இல்லைனா இந்த டாப்பில் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இது வந்து இருக்குல்ல, இது பாருங்கள் ஸ்பைக்ஸ்லாம் இருக்குது தெரியும். இதில் இந்த ஸ்பைக் கையில் பட்டி கிழிச்சதுன்னா என்ன ஒன்றும் தெரியாது. ஸோ இப்போ பிடிச்சிட்டு க்ளீன் பண்ண வச்சுக்கலாம். பார்த்தீங்களா போகுது. இது நீங்கள் சால்ட்டு நெக்ஸ்ட்டு சர்ஃபெக்ஸ், இதுக்கு சால்ட் சர்ஃபெக்ஸ் மட்டும் போதும். பிகாஸ் இது சென்டர் லேயர். ஸோ கைஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்ட் அண்ட் சர்ஃபெக்ஸ் ரெண்டு மிக்ஸ் பண்ணி ப்ரஷ் வச்சு போதும். பிகாஸ் இதுதான் இது எல்லா கார்பனும் டெபாசிட் ஆகிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன்லாம் ஈஸியாக போயிடும். அதுதான் ஆயில் கரை, இந்த மற்ற எல்லா கரையும் அதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இது வந்து ஈஸியாகவே தொடச்சி க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு தொடச்சிட்டு காமிக்கிறேன். மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஏமா தோணுதா பரதேசி பரதேசி
நான் பெயிண்ட் தானே எடுக்க சொன்னேன், உசுரை எடுக்க சொல்ல. முள்ள சுரண்டுக்க. முள்ள சொன்னா பெயிண்ட் போவாது. டேய் அது பெயிண்ட் இல்லடா, அந்த ஆளோட ஒரிஜினல் கலர். தேய்ச்சி தோலை உரிச்சிடாதீங்க. ஸோ கைஸ் பாருங்க கைஸ், ட்ரெஸ் ஆச்சு க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இப்போ பாருங்க, வெள்ளத்தை க்ளீன் பண்ணிட்டு நம்ம இதை ஊற வைக்கலாம். வாங்க பாருங்க, நம்ம ட்ரேல மாட்டிட்டு நம்ம ஒரு சுத்தண்ணி வச்சுருந்தோம்ல, சுத்தண்ணி உள்ளே ஊற்றி விட்டு இதில் எல்லாத்துக்கும் போகணும் கைஸ். கரெக்டாக பார்த்து ஊற்றி விட்டு நல்லா வெயிட் பண்ணுங்க கைஸ். A few moments later. ஸோ கைஸ் பாருங்கள், நம்ம எழுதி ஊற வச்சாச்சு. இது இன்னொரு தடவை நம்ம த்ரோவாக க்ளீன் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மாட்டிக்கலாம். மாட்டும் போது நம்ம சிம்னியில் இருக்கிற டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க கைஸ், செம்ம ஹார்டு கைஸ் இது. ஆனால் நம்ம ஈஸியான வேலையை பார்த்துட்டோம். நம்ம இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணணும், அதே வேலை இருக்கும். நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் வெளியே கால் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 1000-2000 மினிமம் கேட்பாங்க. நம்ம வீட்டில் பண்ணோன்னா அரௌண்ட் 50 rupees செலவு தான் கைஸ். ஸோ இது ஊருனதுக்கப்புறம் பார்க்கலாம். பாய். ஸோ கைஸ் பார்த்துக்கோங்க, இதான் நம்ம சிம்மியோட டாப் சைடு. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்க கைஸ், எவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிடுவோம் நம்ம. பாருங்க எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. உங்களுக்கு ஐடியாலாம் கொடுக்குறோம். உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த இயர்க்குள்ளே 1000 எடுக்கணும் சப்ஸ்கிரைபர்ஸ். பாருங்க, இது அழுக்கு போகலான்னு பார்க்காதீங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்களா இந்த ஸ்ப்ரே, நீங்கள் எனி கார் கொடைக்கிற இதெல்லாம் இருக்கும் தெரியுமா, ஸ்ப்ரேஸ், அது மாதிரி ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக போய்டும். இந்த மாதிரி துணியை நல்லா தண்ணியில் டிப் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ண வேண்டிய வேலை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணி இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆமாம் கைஸ், இந்த கிச்சன் கேருக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நல்லா பண்ணி கொடுத்துருப்போம். பாருங்க கைஸ், நல்லா வேலை கொடுத்துருவான். ஓகே அது பாருங்க கைஸ், நம்ம தம்பி எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான். ஆமாம் கைஸ். அப்போ யார் கூப்பிட்டு நல்லா பண்ணுவாங்க? பாருங்க கைஸ், ஸ்ப்ரேலாம் அடிக்கணும், அங்கங்கே அடிக்கணும் கைஸ், அப்போ கரெக்டாக எங்கே அது க்ளீன் ஆகும். கைஸ் கேமராமேன் நான் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல. என் கேமராமேனுக்காச்சு ஒரு நான் தான் கேமராமேன், அதுக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் கொடுங்க கைஸ். பாருங்க கைஸ், எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க கைஸ். இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஸோ கைஸ், இது க்ளீன் பண்ண சேம் டைமில் நம்மளோட இந்த இதெல்லாம் ஸ்டீல் இதில் ஊற வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணிட்டு மாட்டிடலாம். ஸோ கைஸ் பாருங்க, க்ளீனிங் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. இந்த க்ளீனிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மாற்றுறது தான் கைஸ். பாருங்க கைஸ் ரிசல்ட்டை, நம்ம க்ளீன் பண்ணால் எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்க. நான் முன்னாடி இந்த இதுவை ஆட் பண்ணுறேன். பாருங்க எவ்வளோ இதுவாகிடுச்சு, இப்போ க்ளீனாக இருக்குது. ஸோ கைஸ், ஃபைனலாக அசம்பிள் பண்ணுற பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த அசம்பிள் பண்ண ரொம்ப ஈஸி தான் கைஸ். நீங்கள் எத்தனை ஃபில்டர் இருக்குன்னு கற்றுக்கணும். திஸ் இஸ் ப்ரைமரி ஃபில்டர். இப்போ பாருங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த இது இருக்குல்ல, இந்த மாதிரி பீடு மாதிரி, இது ப்ரைமரி ஃபில்டர் கண்டுபிடிச்சிடலாம். இதான் கீழே டவுன் லேயர், அதாவது ஃபர்ஸ்ட் லேயர்னு வச்சுக்கோங்க. இதான் நெக்ஸ்ட்டு. இந்த லேயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஈஸியான லைக் ஆயில் அது மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் தைக்கணும். நெக்ஸ்ட்டு இதுதான் செகண்ட் ஃபில்டர். இது 2 ஃபில்டருக்கும் நடுவில் இருக்கும். இந்த ஃபில்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமாக போகிற இந்த கார்பன் கதைலாம் இதில் தான் விழும். இதை விழும்போது இது டைட்டாக முடிச்சுப்போம், அதாவது கழுவுது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் எவ்வளோ கலர் இது ஆகாது. இதுதான் பிரைமரி, இதுதான் டெர்ஷியரி ஃபில்டர். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் வர எல்லா கரையும் இதான் வச்சுக்கோம். ஏன்னா மிஷினுக்கு எந்த கரையும் போடக்கூடாது, உள்ளே இருக்கிற மோட்டுறதுக்கெலாம். அதனால இதில் தான் நிறையா கரை இதுவாகும். இதுதான் ஈஸியாக கழுவிடலாம். 2 தான் இருக்கிறதுலே கஷ்டம். ஸோ இப்போ வசூல் பண்ண பாட்டுக்கு போகலாமா? ஸோ கைஸ், வசூல் பண்ண பாட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இதுதான் கீழே அடியில் வச்சுக்கணும். இந்த மாதிரி இது இருக்குல்ல பீடு, இதுதான் பார்த்துக்கோங்க பீடு. இந்த இது திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாட்டுருக்கணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இது நம்ம செகண்ட் ஃபில்டர் எடுத்து இந்த ஸ்பைக்ஸ்லாம் பாருங்கள். இந்த ஸ்பைக்ஸ்லாம் இந்த லைனுக்கு நேராக ஏதாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா அது தப்பு. இந்த லைனுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து ஓட்டிக்கலாக இருக்குன்னா இது அது சொல்லலாம் இருக்கணும். நெக்ஸ்ட் அப்படியே டர்ன் பண்ணி இதில் விடுங்க. அப்படியே இதில் விட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிக்கும். இது சரிதா? இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன்.
இருக்குதுங்களா இந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இங்கே கரெக்டாக வச்சுட்டு இப்படியே பார்த்துக்க வச்சிங்கன்னா லாக் ஆகிக்கும் போயிட்டு பாருங்க, லாக் ஆகிடுச்சு போயிட்டு இது உள்ள. ஸோ இப்போ செகண்ட் ஃபில்டரை மாட்டியாச்சு. இப்போ தேர்ட் ஃபில்டர் மாட்டினா இதுதான் தேர்ட் ஃபில்டர். இது வந்து ஹோல் நீங்கள் கடைப்பிடிக்கலாம், இந்த மாதிரி ஹோல் நீங்கள். நெக்ஸ்ட் இந்த ஹோலை கிட்டி கொண்டு வா. இந்த ஹோலை நீங்கள் இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடம் நம்மளுக்கு இந்த லாக்கு கரெக்டாக அந்த லாக்கு கிட்ட இப்படி கொண்டு போகணும். அந்த லாக்கு கிட்ட இந்த இடத்துல ஹோல் எடுத்து கரெக்டாக அப்படி படு வச்சு கொண்டு போகணும் கைஸ். கொண்டு போயிட்டு அப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக லாக் ஆகிக்கும். இது இந்த சைடு ஒன் சைடு இப்போ ஓகே ஆகிடுச்சு. இப்போ பாருங்க எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த சைடு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சைடு கொண்டு போயிடலாம். நம்ம வந்து அது வந்து சைடில் இந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் கைஸ். ஸோ கைஸ் ஒரு சைடு வந்து சரி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. செகண்ட் சைடு பார்த்துக்கலாம். சரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி இருக்கும்ல. நம்ம உங்கள்கிட்ட டெஸ்ட்டு இது சிஸ்டர் எதாவது இருந்ததுன்னா இதுக்குள்ளே விட்டு இந்த சைடு திருப்பிக்குங்க. திருப்பி இந்த ஸ்மூத் சைடு இருக்குல்ல, ஸ்மூத் சைடில் இந்த மாதிரி இருக்கும்ல, இதுக்குள்ளே அதை விட்டு இது பண்ணுங்க, புல் பண்ணுங்க. அப்படியே கரெக்டாக ஃபிட் ஆகிக்கும். அப்படியே அது புல் பண்ணிங்கன்னா லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு பாருங்க கைஸ். இப்போ இருக்குல்ல இந்த ஹோல்ஸ் இதுக்குள்ளே விட்டு லைட்டாக இப்படி இது பண்ணால் வந்தோம் கரெக்டாக அதை உட்காந்துக்கும். அப்புறம் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பார்ட் நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட் இந்த சைடு வாங்க. இந்த சைடு வந்துட்டிங்கன்னா ஸோ கைஸ் நெக்ஸ்ட் இந்த சைடு வந்தீங்கன்னா இதுக்குள்ளே அப்படியே விட்டு நீங்கள் சைடு டைட்டாக பிடிச்சிக்கணும். ஓகேவா, இந்த சைடு டைட்டாக பிடிச்சிக்கணும். ஆல்ஸ் நீங்கள் இதை அமுக்கும் போது அது ஓப்பன் ஆகிடும். இப்படி பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இதையும் அதே ஃபார்மேட்டில் டைட்டாக இது பண்ணிங்கன்னா இதுவும் ஒட்டிக்கும். பார்த்தீங்களா, ஆல் தான். இது ரொம்ப ஈஸி கைஸ். நெக்ஸ்ட் நீங்கள் லைட்டாக ஹேண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே முடிக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிளிப்பாக வச்சுருப்பாங்க அங்கங்கே, அதை வந்து நீங்கள் லைட்டாக இப்படி பண்ட் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே போய் லாக் ஆகிக்கும். அது 1 3 4. ஸோ ஆல் தான் கைஸ் நம்ம ஃபில்டராக மாட்டியாச்சு. இப்போ செகண்ட் ஃபில்டரை மாட்டிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ஃபிட் பண்ணியாச்சு ரெண்டுத்தையும். வாங்க இது பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ மாட்ட போகிறோம். நம்ம அதை பாருங்கள், இதெல்லாம் உங்களோட ஃபில்ட்ரு, மொத்தமாக சான்ஸ் ஃபில்டர். இந்த ஸ்பாட் இருக்குல்ல, இந்த இது பண்ண ஸ்பாட்டு, இது வந்து இது இருக்குல்ல, இது ஓப்பனாக இருக்கணும். நெக்ஸ்ட் இது இருக்குல்ல, இந்த இது இருக்க இந்த இடம். ஸோ கைஸ் இதுதான் நம்ம உள்ளே போக போகிறது. இது இருக்குல்ல, இது வந்து வெளியே பார்க்கணும். இந்த சைடு இது இருக்குல்ல, இதுதான் உள்ளே போக போகுது. இந்த இடம் தான் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த கிளாம்பு இருக்குல்ல, 2 கிளாம்பு, இதை வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே தூக்கிடுங்க. அதுதான் இதுக்குள்ள பிடிச்சி இழுக்கணும். நீங்கள் லைட்டாக இழுத்துட்டு ஓப்பன் ஆகிடும். உள்ளே தள்ளிட்டு இழுங்க. அதுதான் லாக் ஆகிடுச்சா. சைடில் நேரம் தள்ளி விட்டுருங்க, டைட்டாக லாக் ஆகிக்கும் கைஸ். செகண்ட் மாட்டிடலாம். செகண்டும் அதே தான். இது பாருங்கள், இது இருக்குல்ல, இது நீங்கள் வந்து சும்மா இது வந்து நீங்கள் சும்மா திருப்பிங்கன்னா ஒன்றும் ஆகாது. லைட்டாக பிடிச்சிட்டு இழுத்துட்டு திருப்பிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் இழுத்துட்டு திருப்பணும். ஓகே, இப்போ இதே அதே மாதிரி தான். இங்கே வச்சுட்டு அப்படியே தூக்கணும். அதை நெக்ஸ்ட் இதை இழுத்துட்டு லாக் பண்ணிட்டு மாட்டின்னு போய் இழுத்து லாக் பண்ணிட்டு முடிஞ்சுது. அதுதான் கைஸ் நம்மளோட இது முடிஞ்சது கைஸ். ஸோ கைஸ் ஃபைனலாக ஜிம்மியாக வீட்லேயே ஒரு ஈஸியாக கம்மி காசு க்ளீன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ ஓடுதா பார்த்துலாம் வாங்க. ஆன் பண்ணியாச்சு. இதை பாருங்க, ஆன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லெவல் வைக்கலாம். அது கைஸ் லைட்லாம் இருக்குது. இந்த லைட்லாம் வந்து ஒரு இதுவாகிடுச்சு கைஸ். இந்த லைட்லாம் க்ளீன் பண்ண முடியாது. பாருங்க கைஸ், சக்சன் ஆகுது கண்டிப்பாக. உங்கள் சவுண்டுக்கு எதுவும் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, க்ளீனாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ மேலே கூட பாருங்க கைஸ், மேலே நம்ம க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி இருந்தது நம்மளுக்கு தான் தெரியும். பாருங்க, தான் கேட்குது உங்களுக்கு. இது இருக்குல்ல, நீங்கள் சும்மா திருப்பினீங்கன்னா வராது. முன்னாடி சொல்கிறேன், இழுத்துட்டு திருப்பணும் கைஸ். நீங்கள் அதை சொல்லிட்டேன். இந்த மேட் ஸோ கைஸ் நீங்கள் பார்த்த மாதிரி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் வீட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணி தரேன். எங்கள் 2 பேருக்கும் சம்பளம்லாம் கிடையாது. எனக்கு 2 பஜ்ஜி, எனக்கு ஒரு பஜ்ஜி, இதான் எனக்கு சம்பளம். உங்களுக்கு சம்பளமே தேவை. உங்களுக்கு ஃப்ரீயாக கூட பண்ணி தரோம். எங்கள் சப்ஸ்கிரைபருக்குலாம் ஃப்ரீயாக பண்ணி தரோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எங்கள் ட்ரீம் 1K இந்த இயர்க்குள்ளே 1K எடுத்துணும் கைஸ். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.
பாய் பாய்